புதிய பக்தி கதை கருத்து இறைவன் எழுதிய கடிதம். கதை சுருக்கம். சிவானந்தம் என்ற ஒரு பக்தன் ஆண்டவனை நாடி தினமும் கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்து வந்தார். ஆனால் பல ஆண்டுகள் கடந்தும் அவருடைய பிரார்த்தனைகளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவர் கோவிலில் உருக்கமாக இறைவனை நோக்கி, "ஏன் நீ என்னை பரிசோதிக்கிறாய்? என் வாழ்வில் எதுவும் மாறவில்லை" என்று அழுதார். அன்றிரவு அவருக்கு ஒரு கனவு வந்தது. அதில் இறைவன் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். "மகனே, நான் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ கேட்டதை தராமல் அதற்கு பதிலாக உன்னுடைய நம்பிக்கையை வளர்த்தேன். நீ என் மேல் கொண்ட நம்பிக்கையை இழக்காமல் இருந்ததற்காக உன்னால் இன்னும் பலருக்கு நம்பிக்கை அளிக்க முடியும். இதுவே என் ஆசீர்வாதம்." கனவிலிருந்து விழித்தவுடன் சிவானந்தம் உணர்ந்தார். இறைவன் அவரை பரிசோதிக்கவில்லை, ஆனால் அவரை இன்னும் உறுதியான பக்தனாக மாற்றினார். நெறிமுறை. இந்த கதை இறைவன் நம்மை எப்போது ஏற்கிறார், எப்போது உதவி செய்கிறார் என்பதை குறித்து ஒரு புதிய பார்வையை அளிக்கிறது. நாம் கேட்டவுடன் பதில் கிடைக்காமல் இருந்தாலும் அது இறைவனின் அருள் வழியில் ஏதோ ஒரு நல்லதற்காகவே நடப்பதாகும் என்பதை கூறுகிறது. இன்னும் புதிய பக்தி கதை கருத்துக்கள் தேவையா? !